கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்ய. இதுவும் ரெண்டு அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு இடையில பிபிக்யூன் ஃபார்மில் இருக்கிறது தான் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்கிறது. வேரியபிள்ன்றது எக்ஸ் ஒய் மாறி அப்படின்னு சொல்லுவா. ஏன் பேர் இல்லை, மாறி அப்படின்றது வந்து வேரியபிள் அப்படின்றது மாறி. கான்ஸ்டன்ட்னா மாறிலி. கான்ஸ்டன்ட் அப்படின்னா தனியாக இருக்கும் பாரு, எதுவுமே சாராமல் அந்த இந்த மாதிரி எக்ஸ் ஒய் இல்லாமல் இருக்கிறது பேர் கான்ஸ்டன்ட். மாறிலி தமிழில். இந்த மாறி அப்படின்றது வந்து வேரியபிள். எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி சொல்கிறத சொல்லுவாங்க தமிழில், தெரிஞ்சுக்க. அதுக்காண்டி சொல்கிறேன். சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை மினிமைஸ் பண்ணணும். சிம்பிளிஃபைனா சுருக்குன்னு அர்த்தம் தமிழில். கணக்கை அருளானந்தம் கணக்கை சுருக்கிக்கிட்டே வரணும், பேச்சை குறைக்கணும். அதனால சொன்னேன் சுருக்கிக்கிட்டே வரணும். ஒருத்தன் இப்படின்னு நெளிப்படுத்துறேன் கலங்கத்தால் பாருப்ப, கண்ணு தெரியும் எனக்கு. இந்த கடைசி காரணம் இந்த பாரு, இது அப்படியே எழுதி சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். சொல்யூஷன் கவனி தர்சித்து, எக்ஸ் பிளஸ் 4 கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். இங்கே 3x + 4y இன்ட்டு இந்த இதை கவனி, இதை ஒன்றுமே செய்ய முடியாதனால அப்படியே எழுதிட்டேன். இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம், சரி பண்ணலாம். 9x² வந்து 3x² - 4y² எழுதலாமான்னு பாரு. ஏன் சார் அப்படி எழுதுறி அப்படின்னா, இது a², இது என்னது b² ஃபார்முலா எழுதலாம். a² - b² a + b இப்படி எழுதலாம். அப்ப இதுல ஏக்கு போல 3x இருக்கு, 3x + 4y. அடுத்து 3x என்னது -4y. அப்ப மேல உள்ள இந்த இதை ஓப்பன் பண்றதுக்கு அதுதான் அர்த்தம். இதுக்கு முன்னாடி எழுதணும்னா 3x² - 4y² அர்த்தம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த கணக்கை நீங்க செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதெல்லாம் நாலேஜில் உள்ளது, ஃபார்முலா உள்ளது, ஐடென்டிட்டிஸ் சொல்லுவா, அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸ் நம்ம 9th உள்ளது. அதனால பார்த்துக்கோ. அப்போ மேலே உள்ளதுக்கு அடுத்த ஸ்டெப்ல எழுதிடலாம். அடுத்த ஸ்டெப்ல எழுதிடலாம்னா x + 4 3x + 4y அப்படியே எழுதிட்டேன். இன்ட்டு இந்த மேலே கண்டுபிடிச்சு நியூமரேட்டர் கண்டுபிடிச்சு இந்த ஆன்சரு 3x + 4y இன்ட்டு என்னடா இருக்கு 3x - 4y. இப்போ டினாமினேட்டருக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஆனால் முன்னாடி என்ன இருக்கு, அப்போ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிடு. 2 12 சார் என்னது -40. இங்கே என்ன வரும் 3 8 5 சார் என்ன வரும் 8 5 சார் 40 மைனஸ் சரியான்னு பாரு. ஆனால் சேம் டைம் இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ண 2 டிவைட் பண்ணணும். 4. இது வெறும் 4 தான், பிரச்சனை இல்லை. x + 4ன்னு இதை எழுதையில ரொட்டேட் பண்ணி எழுது. இதை எழுதையில பார்த்து x + 4ன்னு எழுதிடலாம். இது 2x - 5. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ எதை அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டு எடுத்த ஆன்சர், அவ்வளோதான். இது ரெண்டே அடிச்சிடலாம், இது ரெண்டே அடிச்சிடலாம். அப்போ என்ன இருக்கு 3x - 4y அதுதான்டா டிவைடட் பை 2x - 5. புரியுதான்னு பாரு ஆன்சர், புரியுதான்னு பாரு. அதான் நம்மளுடைய திறமை. நம்ம பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்காண்டி சொல்கிறேன், பார்த்துக்கோ. இந்த மேலே எழுதிட்டேன், ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். எந்த கணக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல செய்கிறவன் தான் புத்திசாலி. இதெல்லாம் நம்ம பரிசீலத்தில் பார்க்க முடியுமா? நானும் பார்க்க சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நான் திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறேன். என்னென்னா இதெல்லாம் ஓன் ஸ்கில்லு, நம்ம திறமை. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை பார்த்தா ஃபேக்டரைஸ் பண்ணணும். a² - b² பார்த்தா a + b a - b போடணும். இது வந்து நீ உனக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் மைண்டில் டக்குன்னு. ஃபார்முலா இது அல்ஜிப்ரா ஃபார்முலா சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதை போய் ஃபேக்டரைஸை போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா லாஸ்ட் டைமில்? அதனால் பார்த்துக்கோ. ஏதாவது வேட் ப்ராப்ளம், மென்சுரேஷனு, ட்ரிகனாமெட்ரி அந்த மாதிரி கணக்குகள் தான், கஷ்டமான கணக்குகள் தான் நம்ம லாஸ்ட் டைமில் பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்களாம் எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி இருக்குன்றா தம்பி, பார்த்துக்குங்கடா. இந்த இதை செகண்ட் செம்ம சொல்லு உன குட்டி. செகண்ட் செம்ம சொல்லு அப்படியே. செகண்ட் செம் முடிச்சிடலாம். இந்த வெயிட் x³ - 5³ அதான் கேட்டேன். எனக்கு 5 ஒரு காதல கிடைச்சு. y³ நெக்ஸ்ட்டு
சரி இன்ட்டு சொல்லு. ஆ ஆ சரி ரைட்டா? ஏய் கவனிச்சுக்க, நான் ஏற்கனவே உன்ட்ட சொன்னதான் இதுக்கு ஃபார்முலா எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட்ல ஒரு ஃபார்முலா எழுதுனேன், ஏ கியூப் மைனஸ் பி கியூப். பார்த்துக்க, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். வெளியில் மைனஸ் வரும், உள்ள ஃபுல்லாக ப்ளஸ் வரும். இதே இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி, இங்கே வெளியில் உள்ள மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். மனப்பாடம் பண்ணல, பார்த்து மனப்பாடம் பண்ணிக்க, மெமரைஸ் பண்ணல, மறந்துடாது. தெரிஞ்சு சேர்த்து எழுதி காட்டுறேன். இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு இருக்கு. ஏபிக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஒய் ரீப்ளேஸ் ஆகுது. அப்போ இந்த ஃபார்முலா மெயின்டைன் பண்ணி அப்படியே எழுத போகிறேன். கரெக்டாக எழுதுறேன் பாரு. ஏ மைனஸ் பி சொல்லையில் அப்படி சொல்லணும், எழுதையில் அப்படி எழுதணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். என்ன சார் ஏபின்னு சொல்கிறீங்க, எக்ஸ் ஒய் எழுதுறீங்கன்னா மேலே அதானே இருக்குது. அப்படின்னா சொல்லையில் ஃபார்முலா சொல்லிட்டு தான் எழுத முடியும். நீ வரல சொல்லையில ஏபின்னு எழுதிட்டு எழுதையில ஏபின்னு எழுதாத. சரியா? ரைட்டு. அதே மாதிரி இன்ட்டு போட்டுக்கலாம். இந்த டினாமினேட்டருக்கு எழுதலாம். இதுக்கு எழுதணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. தெரியுதா? இந்த ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இதை வச்சு தான் செஞ்சுருக்கோம் ஐடென்டிட்டியை. பார்த்து பொறுமையா அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். கீழே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு எடுக்க வேணாம், அப்படியே வச்சு செய்யு. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு இதுவும் என்னதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். கீழே உள்ளதை நான் சால்வ் பண்ணுறேன். வெயிட் மெதுவா. ப்ளஸ் இன்ட்டு அப்படியே செய்யு. 6 3 சார் என்னது 18. இங்கே என்ன இருக்கு 9. என்ன எழுத 6 3 சார் 18. 6 3 சார் 8 டிவைடட் பை 3. பார்த்துக்க 1 3 is 3 1/1. சரியா தப்பா? 2 3 சார் 6 பை என்னது. எதுக்கு கீழே 1 போடுறேன் அப்படின்னா இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் 2 வேரியபிள் இருக்கு. என்னடா இருக்கு? எக்ஸ் ஒய் இருக்கு. தெரியலையா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா ஆனால் என்னது இது எக்ஸ் ஒய் 2 வேரியபிள் இருக்குனால கீழே எக்ஸ் சேர்த்துட்டு மேலே ஒய் சேர்க்கணும், மறந்துடக்கூடாது. அதுதான் சொன்னேன். இப்படி ரொட்டேட் பண்ணணும் எப்பயும் போல. அப்போ எக்ஸ் 1x அர்த்தம் ப்ளஸ் 2y எக்ஸ் ப்ளஸ் 2y. அடுத்து அதே மாதிரி அங்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுமே ஒன்று தானே, அவ்வளோதான். அதே மாதிரி மேலே பாரு இந்த ஈக்குவேஷனை எப்பயும் போலதான். இங்க என்ன இருக்கு 1, இங்க என்ன இருக்கு 2. 1 1 சார் என்னது 1. மல்டிப்ளை பண்ணா என்னது, மல்டிப்ளை பண்ணா 1 ஆட் பண்ணா 2 டிவைடட் பை 1ன்னு போட்டுக்க அந்த முன்னாடி உள்ள நம்பரை. ஏன்னு சொல்றேன்னா 2 வேரியபிள் இருக்கு, கீழே எக்ஸ் மேல என்னது ஒய். இல்லைன்னா நீ என்ன எழுதிருப்ப தெரியுமா, எக்ஸ் பிளஸ் ஒன் எழுதுவ. தெரியுதா தப்பு? ஆனா இதுல எதுனா இருக்குது எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு சேர்ந்து இருக்கு, எக்ஸ் ஒய்யும் சேர்ந்து இருக்கு, மறந்துடாத சொல்லிட்டேன். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் அதுவும் என்னது எக்ஸ் பிளஸ் ஒய். டேய் கவனிடா, இது தனுஷா திருப்பி சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், மார்க் கிடைக்கும். திருப்பி அதை சொல்றேன். நீ சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா முடியாது. ஏன்னா சில பேருக்கு இந்த இடத்துல செய்யல, என்ன சார் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் அந்த மாதிரிலாம் செய்யறா அப்படின்னா நம்ம திருப்பி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நான் சொல்றது வந்து என்னுடைய ரிஸ்க்கு அப்படின்னா உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால அப்படி சொல்றேன். இப்போ அந்த எக்ஸ் பிளஸ் ஒய்யவும் இன்னொரு எக்ஸ் பிளஸ் ஒய்யவும் மல்டிப்ளை பண்ணால் மேலே வரும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் மேலே வரும். வரலையா நம்ம மேலே தப்பு. சரி அப்படி இல்லை, இந்த பாரு இது ரெண்டு எப்படி தெரியுது பார்த்தா, ரெண்டு பார்த்தா எப்படி தெரியுது ஒன்னா தெரியுது, ரெண்டும் பார்த்தா சேமா இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ல. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படித்தானே ஃபார்முலா. எக்ஸ் ஒய் எக்ஸ் என்னது ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் என்னது 2xy. அங்கே இருக்கான்னு பாரு, அந்த நடுவில் இருக்குல்ல. அப்போனா நீங்கள் இது செஞ்ச கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ நீ கணக்கில் இந்த இடத்துல 1ன்னு போட்டிருப்ப, உன் தப்பை சரி பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. இங்கே நான் 1ன்னு போட்டு பெருக்குனா எப்படா அதில் ஒய் வரும்? அதுக்கு தான் அந்த இடத்துல 1/1ன்னு போட சொல்கிறேன். ஈக்குவேஷனை கவனித்து பார்த்துக்கோ, அது XYல இருக்கா வெறும் எக்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோ. ஃபேக்டரைஸ் பண்ணுறது சொல்லிட்டேன், தவறு நடக்கும், அதனால சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. உன்னுடைய விருப்பம், அதுதான் வெரிஃபை பண்ணி காட்டுறது. நீ செக் பண்ணி பார்த்துக்க. சரி இப்போ கேன்சல் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கிறோம். எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். அவ்வளோதானடா? ரைட். அப்போ மேலே என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் XY ப்ளஸ் என்னது ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2y. பார்த்துக்கோ, புரியுதான் பாரு. இதுதான் செகண்ட் ரோமன் லெட்டர். வேற ஒரு ரோமன் லெட்டர் இருக்கா? அவ்வளோதான், முடிஞ்சா? சரி.